நாளின் செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய கண்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வசிப்போம். 6ஆம் வசனம், எரேமியா 1:6. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் கூப்பிடுகிறார். தாயின் கர்ப்பத்தில் இருந்து நான் உன்னை அழைத்து ஒரு தீர்க்கதரிசியாய் அழைத்திருக்கிறேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவன்கிட்ட போய் சொல்றாரு, நீ வா, எனக்கென்று வா என்று கூப்பிடும்போது அவன் சொல்லுகிறான். மறுபடி படிங்க. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், எனக்கு பேசவே தெரியாது, சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். போறோம், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொன்னான். எரேமியாவை தீர்க்கதரிசியாய் அழைத்த தேவன் சிறு வயதிலே அவனை கூப்பிட்டு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என்னையே அழைக்கிறீங்க ஆண்டவரே, நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொன்னான். 11ஆம் வசனம், பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். பாருங்க, எரேமியாவிட்ட சின்ன பையன், நான் ஒன்னும் தீர்க்கதரிசி இல்லை, என்ன ஆண்டவரேன்னு கேட்கும் போது ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று. தீர்க்கதரிசியாய் அழைத்தவனிடத்துல தேவன் என்ன சொல்கிறார்? நீ என்னத்தை காண்கிறாய்? அவன் கரெக்டா சொல்றான், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றான். 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். நீ கண்டது சரி. நீ சொன்னல எனக்கு பேச தெரியாது, என்னை போய் நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு சொன்ன பாத்தியா? அப்போ கர்த்தர் ஒரு அடையாளத்தை அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார். நீ எதையாகிலும் காண்கிறாயா என்று சொல்லி அவனுடைய பார்வையை தேவன் அங்கே காட்டுகிறார். அவன் வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், நீ சரியாய் கண்டாய். இது போதும் எனக்கு, உன்னுடைய பார்வை மாத்திரம் தெளிவா இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கும் ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கிறது, உன் பார்வை தெளிவாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், நீ சரியாய் கண்டாய், இது போது, என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். என் வார்த்தையை நான் நிறைவேற்றும்படி நீ காண்கிறதை சரியாய் கண்டால் போதுமானது என்று தேவன் அங்கே எரேமியாவுக்கு சொல்கிறார். மறுபடியும் எரேமியா 24ஆம் அதிகாரத்துல மறுபடியும் பேசுகிறார். 3ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். கர்த்தர் மறுபடியும் சில காலங்கள் கடந்த பின்பு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய், நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன், நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும் கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். அவன் சொல்கிறான், நல்லவைகள், நான் அத்திப்பழங்களை காண்கிறேன், நல்ல பழம்லாம் இன்னும் நல்ல பழமா இருக்குது, கெட்ட பழம்லாம் இன்னும் கெட்ட பழமா இருக்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் தம்முடைய அழைப்பிலே தெரிந்து கொள்ளுதலில் வந்த பிள்ளைக்கு அநேக காரியங்களை காட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் சரியாய் அதை காண்கிறானா என்று அவர் பார்க்கிறார். அவனுக்கு ஆவிக்குரிய தெளிவுள்ளவனாய் இருக்கிறானா? அவன் சரியாய் காண்கிறவனாய் இருந்தால் என் வார்த்தையை நான் சீக்கிரமாய் நிறைவேற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார்.
முதல்ல அத்தி மரத்தின் கிளையை காண்கிற வாதிமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர், நீ சரியாய் கண்டாய், நான் என் வார்த்தையை நிறைவேற்ற நீ போதுமானவன் என்று அங்கே அவனுக்கு சர்டிபிகேஷன் பண்றாரு. இப்ப அழைத்து வந்து சொல்கிறார், அத்தி பழங்களை காண்கிறேன். அவன் சொல்றான், நல்ல பழம்லாம் இன்னும் நல்லதாகவே இருக்கிறது, ஹைபிரிட்ல ஹை குவாலிட்டி பிரீடா இருக்குது, கெட்ட பழம் மோசமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். எவ்வளவு அழகா பார்க்கிறான் பாருங்க. தேவனுடைய சபையிலே சில நல்ல கனிகள் இன்னும் சுப்பீரியர் நல்ல கனியாய் இருக்கிறது, சில கட்ட கனிகள் இன்னும் மோசமான நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி அவனால் பகுத்து நிதானிக்க கூடிய அளவாய் அவன் தேறினவனாய் இருந்தான். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியாவிடத்துல பேசின தேவன் இங்க ஆமோஸின் இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர், ஆமோஸே, ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். நீ என்னத்தை காண்கிறாய் என்று தீர்க்கதரிசியை அவர் சோதித்தருகிறார். அவன் எண்ணத்தை பார்க்கிறான் என்பது அவசியமாயிருக்கிறது. அவன் சரியாய் நிதானித்து பார்க்கிறவனாய் இருந்தால் நான் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்ற முடியும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய கண்களை உடையவர்களாய் இருந்து நாம் சரியாய் பகுத்து காண வேண்டும். வாதுமை மரத்தின் கிளையை கண்டேன் என்று சொன்னா, நீ சரியாய் கண்டாய், என் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அத்திப்பற கூடையை பார்த்தேன், நல்ல பழங்கள் எல்லாம் மிக நல்லவைகளாகவே இருந்தது, கெட்ட பழங்கள் எல்லாம் மிகவும் மோசமானதாகவே இருந்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னான். இப்ப ஆமோஸின் இடத்துல நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றே. பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை பழத்தை காண்கிறேன்னு சொன்னா பத்தாது, பழுத்த பழங்கள் உள்ள கூடை. நல்ல பழம் இன்னும் நல்லதா இருக்கிறதும், கெட்ட பழம் இன்னும் மோசமாய் மிகவும் கெட்டதாய் இருக்கிறது, இப்படி பகுத்து பார்க்கிற அளவுக்கு தேறினவனாய் தேவனுடைய மனுஷன் இருக்க விரும்புகிறார். இப்ப இயேசு அற்புதங்களை செய்து வந்த வேளையிலே ஒரு குருடனை தொட்டு சுகமாக்குகிறார். அந்த காரியத்தை குறித்து பார்ப்போம். மார்க் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகலும் காண்கிறாயா என்று கேட்டார். குருடனுக்கு ஒரு கையை பிடிச்சிட்டு கூட்டு போனாரு, கிராமத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டாரு, கண்களில் உமிழ்ந்து அவன் மீது கையை வைத்து ஆண்டவர் கேட்கிறார், நீ எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். அவன் என்ன சொல்லுகிறான்? ஏறிட்டு எட்டி பார்த்து சொல்றான், அங்க நடக்கிற மனிதர்கள் மரங்களை போல காண்கிறேன் என்று சொன்னான். எப்படி? மனிதர்களை மரமாக கொண்டேன் என்று சொன்னான். இயேசு விட்டுட்டு போனார, ரைட்டு பண்ணிட்டு, இல்ல பார்வை சரியில்லாத பொழுது மறுபடி அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து, இது பத்தாது, மறுபடியும் அவன் மீது கண்களின் மீது தன் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். ஏறிட்டு பார், நீ எட்டி பார், தூரமாய் பார், இப்பொழுது பார் என்று மறுபடியும் குருடனுக்கு இயேசு ஒரு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். யாவரையும் தெளிவாய் கண்டான். ஆவிக்குரிய கண்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். யாவரையும் தெளிவாய் காணும்படி தேவன் நம்மை விரும்புகிறார்.
நமக்கு ஆடு எது பன்னி எதுன்னு தெரியணும். என்ன சொன்னேன்? ஆடு எது பண்ணி எது தெரியும். ஏன்னா பன்றிகளுக்கு முன்பு முத்த போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி இருக்காரு. என் ஆடுகள் என்று சொல்லி இருக்காரு. நமக்கு எது பன்னி எது நாய் எது ஆடுன்னு நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? அவன் யாவரையும் தெளிவாய் கண்டான். முதல்ல எப்படி பார்த்தான்? நடக்கிற மனிதர்களை மரங்களை போல கண்டான். எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்று தேவன் சொல்கிறார். நீ கண்டது சரியானால் நான் என் வார்த்தையை சீக்கிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவியின்படி நடக்க பழகி ஆவிக்குரிய கண்களோடு இருப்போம் என்றால் தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்ன ஓவர் ஸ்லோ ஆயிட்டீங்களா? ஏசாயா 6. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இப்போ ஒரு செக்ட சொல்றாரு. இது வாயினால் தேவனிடத்துல சேர்ந்து இருதயத்திலே தூரமாயிருக்கிற ஜனம். அப்படிப்பட்ட மாயமாலமான ஜனமாய் இருந்தபடினால ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்திலே உணர்ந்து குணப்படாமலும் இருக்கும்படி நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்று ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்னார். ஒரு குருட்டாட்டத்திற்குள்ளாய் ஒரு ஜனத்தை வைக்கிறார். வைத்துட்டு தான் 9 ஏசாயா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 10-11. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி ஒரு கூட்டத்தை தம்முடைய ஜனத்திலே வாயினால் தேவனிடத்துல சேர்ந்து இருதயத்திலே தூரமாய் இருக்கிற ஜனத்தை ஒரு குருட்டாட்டத்திற்குள்ளே போட்டு விடுகிறார். இப்ப இங்க சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் மீது கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி. கனநித்திரையின் ஆவி அப்படின்னு என்ன தெரியுமா? வசனம் சொன்னா ஏறவே ஏறாது. என்ன பேசுறாங்க தெரியாது. அப்படி இழுக்கும். தூக்கம் மயக்கம் இழுக்கும். ஏனென்றால் அவர்கள் வாயினாலதான் ஆண்டவர்கிட்ட சேர்வாங்க. இருதயம் தூரமா இருக்கும். மாயமாலத்துல இருக்கும் பொழுது அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கன நித்திரையை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஞான திருஷ்டிக்காரராகிய தீர்க்கதரிசிக்கு கூட முக்காட போட்டுட்டார். ஏன்னா அவர்கள் வாயினால் சேர்ந்து இருதயத்துல தூரமாய் இருக்கிற ஜனமாய் இருந்தபடினால தீர்க்கதரிசிக்கு கூட என்ன செஞ்சிட்டாரு? முக்காட போட்டுட்டு சொல்றாரு, ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். தரிசனம் எல்லாம் முத்தரிக்கப்பட்ட புத்தகத்தின் வசனத்தை போல இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்தரித்திருக்கிறது என்பான். அவனுக்கு வாசிக்க தெரியும், பைபிள் படிக்க தெரியுமா? தெரியும். ஆனா இது முத்தரித்திருக்கிறது, இது என்னன்னே புரிய மாட்டேங்கிறது. அநேகருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் புரியவே, அது ஏற்கனவே வெளிப்படுத்தி தான் வச்சிருக்கிறாரு, அதே புரிய மாட்டேங்குது. ஒரு விசேஷத்தை வெளிப்படுத்தி வச்சிருக்காரு, அது புரிய மாட்டேங்கிறது. ஏனென்றால் கனநித்திரையின் ஆவி. அதத்தான் மறுபடியும் இந்த வசனத்தை படிங்க. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து
ஞான திருஷ்டிக்காரராகி உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு, வாசிக்க அறிந்தவனுக்கு தான். அவன் ஏற்கனவே ஆண்டவருடைய காரியங்கள்ல ஈடுபட்டவன், வேதம் தெரியும், வாசிக்க தெரியும். வாசிக்க தெரிந்தவனிடத்துல கொடுத்து வாசிப்பான்னு சொன்னா, இது என்னால் கூடாது, இது என்னால முடியாது, வாசிக்க முடியாது, இது முத்தரித்திருக்கிறது என்பான். இது முத்தரித்திருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்போ ஒரு குருட்டாட்டத்திலே தேவ ஜனத்தை தேவன் ஏசாயாவை அழைத்து அதை செய்தார். ஏசாயாவை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, என் காரியமா யார் போவா, நமது காரியமா யார் போவா அப்படின்னு உடனே ஏசாயா சொன்னான், இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்றான். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் வந்து ஏசாயா கூப்பிட்டு ஒரு சுவிசேஷம் சொல்லுப்பா, என்னை பத்தி எல்லா புகழும் போய் ஊரெல்லாம் சொல்லுப்பா, உபதேசம் பண்ணுப்பா, போதகம் பண்ணுப்பான்னு சொன்னாருன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த வாரத்துல அந்த கேள்வியை ஒரு சகோதரிகிட்ட கேட்டேன். அவங்க இவ்வளவு காலமா கிறிஸ்தவத்துல ஊறி வந்து ஒரு டாக்டரேட் படிச்ச ஒரு ப்ரொஃபசர், எதுக்கு ஏசாயாவை கூப்பிட்டு இது மாதிரி சொன்னாரு, ஏசாயாவை எதுக்கு கூப்பிட்டாரு, என் காரியமா யார் போவா, நமது காரியமா யார் போவா என்று ஏசாவின் நாவை சுத்தப்படுத்தி அவன் அக்கிரமத்தை நீக்கி அவனை ஆயத்தப்படுத்தின பொழுது அவன் இடத்துல கேட்டா சொல்றான், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி சொன்னான். அப்ப ஆண்டவர் தான் அதைத்தான் சொன்னார். அப்பதான் அதைத்தான் நம்ம வாசித்தோம். முந்தின வசனத்துல ஏசாயா 6:10 மறுபடியும் என்ன படிச்சோம், இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும். ஏசாயா 6:10 போடுங்க. ஏசாயாவை கூப்பிட்டு சொல்றாரு, டேய் இவங்க கண்ணு தெரியக்கூடாது, காது கேட்க கூடாது, இருதயத்துல கொளுத்ததாகி நான் அவங்களை குணமாக்காதபடி நீ அவர்கள் கண்களை அடைத்து காதுகளை அடைத்து அவர்களை மூடி போடு என்று சொன்னார். ஒரு கூட்டத்தை தேவன் ஒரு இருளுக்குள்ளாய் போட்டு விட்டார். அவன் பார்வை தெரியக்கூடாது. நம்ம இன்னைக்கு சத்தியத்தின் தலைப்பு என்ன, ஆவிக்குரிய கண்கள். எரேமியாவை நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். அவன் வாதுமை மரத்தின் கிளையை நான் காண்கிறேன் என்றான். நீ சரியாய் கண்டாய், ஆகவே என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்றால், இப்ப இங்க தேவனுடைய ஜனத்தை ஒரு சிறையிருப்பிலே போடுகிறார். கண்கள் இருந்தும் காணாமலும், தங்கள் காதுகளினால் கேளாமலும், இருதயத்திலே உணர்ந்து குணப்படாமலும், நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போட வேண்டும் என்று சொல்லி தம்முடைய ஜனத்திலே ஒரு கூட்டத்தை சிறையிருப்புக்குள்ள போடுகிறார். ஏனென்றால் அவர்கள் வாயினால் ஆண்டவரிடத்துல சேர்றாங்க, இருதயமோ தூரமாய் இருந்தது. இதையெல்லாம் போட்டுட்டு தான் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்கிறார். படிங்க 14ஆம் வசனத்துல, அதே பேசேஜ்ல 14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். நான் ஒரு அதிசயத்தை செய்தாதான் இந்த குருட்டாட்டம் உள்ள ஜனங்களுக்கு ஒரு பார்வை தெளிவாகும் என்று சொல்லிவிட்டு 18. அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். செவிடருக்கு கூட புத்தகத்தில் இருக்கிற வசனம் கேட்பாங்க. பாருங்க, நான் ஒரு அற்புதத்தை செய்வேன், அவர்களுக்குள்ளாக என் ஜனத்தின் மத்தியிலே ஒரு அற்புதத்தை செய்வேன். எத்தனையோ அற்புதங்களை பார்க்கிறோம். இங்க இயேசு சொல்லுகிறார், நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். குருடரின் கண்கள், அதை எக்ஸ்கிளமேட்டரியா போறார், இதோ நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். சரி போதும். அப்படி 18. அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். செவிடருக்கு புத்தகத்தின் வசனம்
கேட்க முடியும். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி பார்வையடையும். குருடரின் கண்கள் அந்தகாரத்துக்கும் நீங்கி இருளுக்கு நீங்கி பார்வை அடையும். அது வரைக்கும் இருட்டில் இருக்கணும். ஏசாயாவை தேவன் அழைத்து 700 வருடம் கழித்து தான் இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2 படிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன் இருள்ல நடந்தாங்க என்றால், ஏசாயா அவர்கள் கண்களை குருடாக்கி செவிழ் காதுகளை அடைத்து இருதயத்தை கொளுத்ததாக்கி ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தீர்க்க தரிசிக்கு புத்தகத்தை கொடுத்து வாசி என்றால் அது முத்திரை இருந்திருக்கிறது. கனநித்திரையின் ஆவிக்குள்ளாய் கடந்த தேவனுடைய சபை, அந்த ஜனங்களுக்குள்ளாய் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து, முதலாம் வருகையை போது சகல ஜனங்களும் ஒரு வெளிச்சத்தை கண்டு கொள்ளும்படியாய் அவர்கள் இருளுக்குள்ளாய் கடந்த நிலைமை. இப்ப நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? நாம இருளுக்குள்ளாய் இருக்கிறோமா, பெரிய வெளிச்சத்தை கண்டவர்களாய் இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். செவிடர்கள் கேட்பார்கள், குருடர்கள் கண்கள் பார்வை அடைந்து அந்தகாரத்துக்கு இருளுக்கு நீங்கி தெளிவாய் இருக்கும். அந்த குருடன் சொன்னான் பாத்தீங்களா, முதல்ல என்ன சொன்னா, நான் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன். இயேசு மறுபடியும் கையை வைத்து நீ பின்னும் ஏறிட்டு பார் என்று சொன்னார். அவன் ஏறிட்டு பார்த்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இந்த தெளிவுக்குள்ளாய் வரும்படியாய் தேவன் ஒரு அற்புதத்தை நடப்பித்து செயல்படுத்த விரும்புகிறார். சரிதானே? இயேசு நாத்தான் வேலை கூப்பிடுறாரு. இயேசுடைய பார்வையை பாருங்க. பிலிப்பு நாத்தான் வேலை கூட்டு வந்த உடனே இதோ அவன் சொல்றான், இயேசு சொல்றார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொன்னார். என்னை பத்தி என்னெல்லாமோ சொல்றீங்க, நானே இப்பதான் உங்க பார்க்க வந்திருக்கேன். பிலிப்பு சொன்னான்ட்டு வந்தேன், அப்ப கூட நான் நம்பல. நாசரேத்துல இருந்து ஒரு நன்மை வராதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்தா என்னை பத்தி இசையே சொல்றீங்களேன்னு கேட்டான். அப்ப இயேசு சொன்னார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்பாக நான் உன்னை அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே நான் பார்த்துட்டேன்டான்னு சொல்றாரு. பிலிப்பு கூப்பிட்டு வந்த பிறதான் நீ பார்த்த என்ன? நான் அத்திமரத்தின் கீழே நீ நிற்கும் போதே நான் கண்டேன் என்று சொன்னவன் அவன் ஆச்சரியப்பட்டான். இயேசு கிறிஸ்து குறித்து இவர் இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய குமாரன், இவர் இஸ்ரவேலின் ராஜா என்று அவன் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், தம்பி நீ இவ்வளவுதான் பார்த்திருக்க, இனிமே இதிலும் அதிகமானதை பார்ப்பாய். மனுஷகுமாரனிடத்திலிருந்து தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று சொன்னார். என்ன சொன்னார்? காண்பீர்கள். சொல்லுங்க. பார்க்கணும். எதை பார்க்கணும்? மனுஷகுமாரனிடத்திலிருந்து தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நாத்தான் முதலாய் பார்க்கணும். இப்ப நம்ம அதிலும் மேலான தேவகுமாரன் யாரு? ஸ்தேவான் சொல்றான், பிதாவின் வலது பாரிசத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராய் நான் காண்கிறேன் என்று சொல்ல. இப்படி பார்வை தெளிந்தவர்களாய் நாம் ஆவிக்குரிய கண்களை உடையவர்களாய் இருக்கிறது அவசியம். யோவான் 5:25 மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இயேசு சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எப்பொழுது வரும்? எல்லாரும் சேர்த்து கடைசி காலத்துல உயிர்த்தெழுதலின் நாளில வரும்னு சொல்றோம். அப்படி இல்லை, அது இப்பொழுதே வந்திருக்கு. இப்பொழுதே சொல்லுங்க.
இப்பொழுது யாரு கேட்பாவா? செத்தவன் கூட கேட்பான்ற. மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எனக்கு ஆவிக்குரிய கண் இல்லையா, குருட்டாட்டத்தில் இருக்கிறேனா? இயேசு சொல்லுகிறார், இப்பொழுதே வந்திருக்கிறது. மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. யார் யாரெல்லாம் விசுவாசிக்க முடிகிறது? நான் ஆவிக்குரியவனாய் சகலத்தையும் தெளிவாய் காண்பேன். ஆமோசே, நீ எதை பார்க்கிறா? நான் பழுத்த பழங்கள் உள்ள கூடையை காண்கிறேன். எரேமியாவே, நீ எதை காண்கிறாய்? கூடையில இருக்கிற பழங்கள் நல்ல பழங்கள் மிகவும் நல்லவைகளாகவும் கெட்ட பழங்கள் மிகவும் கெட்ட பழங்களாய் இருக்கிறதை காண்கிறேன் என்று அவன் தெளிவாய் கண்ட விதமாக நாமும் தெளிவாய் காண வேண்டும். இயேசு டைம் வந்துருச்சு, இப்பொழுதே மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னார். நான் இன்னுமாய் குருட்டாட்டத்தில் இருக்கிறேன் என்றால், ஆவிக்குரிய கண்கள் இல்லை என்றால், நான் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஐயா, என் பார்வை தெளிவாய் இருக்க வேண்டும் என்று நான் கேட்க வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரம் 19-20 சொல்லுகிறார், படிங்க. யோவான் 5:19-20. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அதையும் சொன்னார். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே. இங்கேயும் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே. இயேசு ஸ்ட்ரெஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் அதை ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து பேசுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இயேசு சொல்லுகிறார், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. காண்கிறது, சொல்லுங்க, காண்கிறது எதுவோ. இயேசு சொல்லுகிறார், நான் பிதா செய்கிறதை கண்டுதான் மனுஷகுமாரன் தானும் அதை அப்படியே செய்கிறார். இயேசுவுக்கே இந்த மாதிரினா நானும் நீங்களே எப்படி நடக்கணும் பார்த்துக்கங்க. இயேசு சொல்கிறா, பிதா செய்கிறதை மனுஷகுமாரன் காண்கிறது எதுவோ அதை அவர் அப்படியே செய்தார். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறா, அவர் தாமாய் ஒன்று செய்ய மாட்டார். மரியாள் வந்து சொல்லுகிறாங்க, மகனே, நீ 30 வருடமாய் எங்க குடும்பத்தை விசாரித்தது போதும், நீ ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டியதாயிற்று. கானா ஊர்ல திராட்சரசம் காலியாயிருச்சு, மகனே ஆரம்பி. இயேசு சொல்லுகிறா, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன? என் பிதாவின் வேலை, என் வேலை இன்னும் வரவில்லை. பிதா செய்ய காண்கிறதே குமாரன் தானும் செய்கிறார் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் 20 படிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். பாருங்க, போதும். பிதா குமாரனில் அன்பாய் இருந்து, சொல்லுங்க, அன்பாய் இருந்து. இப்ப ஆண்டவர் நம்மில் அன்பாய் இருந்து என்ன சொல்லி தரணும்? தான் செய்கிறதை குமாரனுக்கு காண்பித்தார். ஆண்டவர் நம்மில் அன்பாய் இருந்து, ஆண்டவரே நீங்க செய்யறதெல்லாம் காண்பீங்க, நீங்க செய்கிறதெல்லாம் காமிங்க. உங்களுடைய வழிமுறை என்ன, எது எப்படி செய்ய போறீங்க, வேலை வந்துருச்சா, எல்லாவற்றையும் இயேசுவுக்கு அன்பாயிருந்து காண்பித்தது போல எங்களுக்கும் காண்பீங்க. இயேசு அவிதமாய் கண்டு செயல்பட்டதை போல இப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜபத்துல வந்து உபவாச ஜபம் 40 நாள் ஜபத்துல என்னைக்காவது இது மாதிரி ஜபம் பண்ணி இருக்கிறோமா? ஆண்டவரே, பிதாவே, நீர் என்னில் அன்பாய் இருந்து நீர் செய்கிறதையெல்லாம் எனக்கு காண்பீங்க.
பிதா செய்கிறதை குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி அவர் வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். இயேசுவுக்கே அந்த வழிமுறை தான் நான் போனேன்னு சொன்னா பூமியில, நீங்களும் நானும் தேவனுடைய காரியங்களிலே எவ்வளவு நிதானமாய் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. தேவன் அன்பாய் இருந்து பிதா குமாரனுக்கு தான் செய்கிறது எல்லாம் காண்பிக்கிறார். சரிதானா? டேவிடுக்கு தாவீது விதமா தான் செய்யறான் பாருங்க. தாவீது 1 சாமுவேல் 22:3, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்னா அவன் அப்படிதான் நடக்கிறான். நான் இஷ்டப்படி எல்லாம் போல, நான் ராஜா, நான் கோலியாத்தையே தூக்குன ஆளுன்னு சொல்லி போகல. அவன் நிதானமாய் காரியத்தை செயல்படுகிறான். சவுல் தாவீதை கொல்லுகிறவனாய், அவனை வேட்டையாடுகிறவனாய் அவனை துரத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவன் தன் தாயின் தகப்பனை கூட்டிக் கொண்டு தாவீது ஓடி இருக்கும் பொழுது அவன் இந்த வசனத்தை பேசுறான். 1 சாமுவேல் 22:3. தாவீது அவ்விடத்தை விட்டு மோபாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோபாவின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவன் அங்க போய் ராஜா கிட்ட சொல்றான். என்னன்னு தெரியல, என்ன அப்ரிஷியேட் பண்ண நாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம். தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இஸ்ரவேல் ஜனமே என்னை ஆர்ப்பரித்து பாடினாங்க. நான் எவ்வளவோ நன்மைகளை, கோலியாத்தை எல்லாம் சிறை செய்து எவ்வளவோ காரியத்தை சாதித்தேன். இன்றைக்கு சவுல் என்னை வேட்டையாடுகிறானே, நான் போய்கொண்டு இருக்கிறேன், எனக்கு நெருக்கம் ஜாஸ்தியா இருக்கிறது, வேதனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள் அதிகமாக இருக்கிறது, நான் நினைச்சபடி நடக்கல, நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாவேன் என்று சொன்னார்கள். ஆனால் சவுல் என்னை துரத்தி என்னை வேட்டையாடுகிறானே. இந்த நிலைமையிலே அவன் சொல்லுகிறான், மறுபடி படிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு மோபாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோபாபின் ராஜாவை பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் எனக்கு டைம் வேணும். ஐ நீட் அ டைம். எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க. தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் இன்னும் அறியாதிருக்கிறேன். இஷ்டப்படி ஓட விரும்பவில்லை. என் தாயின் தகப்பன் என் கரத்தில் இருக்கிறார்கள். தேவன் என்னை நடத்துகிற விதத்தை நான் அறிய வேண்டி இருக்கிறது என்று சொல்லி, இதுக்காக தான் ஜபங்கள், இதுக்காக தான் காத்திருப்பு. தேவன் என்னை நடத்துகிற விதத்தை அறியும் மட்டும் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி என் தாயின் தகப்பன் உங்க கஸ்டடியில இருக்கிற விட்டும் என்று சொல்லி விடுகிறான். சோ தேவன் எவ்விதமாய் நடத்துகிறார் என்கிறதிலே தாவீது கவனமாயிருந்தான். பிதா செய்ய மனுஷகுமாரன் காண்கிறது எதுவோ அதையே குமாரன் தானும் செய்கிறார் என்று சொன்னார். இப்ப ஆண்டவருக்காக இந்த தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று திரளாய் யுத்தங்களை ஜெயித்து வெள்ளியும் பொண்ணு சம்பாதித்து இந்த ஆர்வத்தோடு இருக்கிறான். தேவனுடைய உடன்படிக்கை பற்றி அங்க கூடாரத்தில் இருக்கிறது. நான் ஒரு பெரிய பங்களால இருக்கணுமா அரண்மனையில என்று சொல்லி தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட அவன் வாஞ்சித்தான். ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லி, நாத்தான் வேலை போய் என் பிள்ளைட்ட சொல்லி, ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார், ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு தான் இவ்வளவு பெரிய பங்களா இருக்குது, நான் ஆண்டவருக்கு கூடாரத்தில் இருக்குது உடன்படிக்கை பட்டின்னு சொல்லி நான் செய்ய போறேன், ஆண்டவர் எனக்கு வீட்டை கட்டுவாரா? நாம என்ன நினைச்சிருப்போம், ஓ செகண்ட் ஒரு பிளாட் வேற ஒரு ஏரியால கட்டி போட போறாருன்னு நினைச்சுக்குவோம். அவன் ஆவிக்குரியவனா இதை கண்டு பேசுகிறான். பாருங்க என்ன பேசுறான், படிங்க. 2 சாமுவேல் 7:19. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை
மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. வீட்டை கட்டுவேன்னு சொன்னீங்க. அவன் சொல்றான், உம்முடைய அடியானுக்கு உடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை, வெகு தூரமாயிருக்கிற காலத்து செய்திய மனுஷன் மாதிரி சொல்லிட்டு போறீங்களே. அவன் ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கிறான். வீடுன்னு வீட்டை பங்களாவா, டபுள் பெட்டா, 4 பெட்ரூமா அப்படின்னு யோசிக்கல. அவன் சொல்றான், என்னுடைய வீட்டை குறித்து நீங்க சொன்னது நான் என்னால் ஆவியிலே பார்க்க முடிகிறது. வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையா சொன்னீங்களேன்னு சொல்லி அந்த வீட்டை நீங்க ஆசீர்வதிங்க. அது எந்த வீடு? வெகு தூரமாயிருக்கிற வீடு. வெகு தூரமாயிருக்கிற காலத்து செய்தியை அவன் அறிந்து கொண்டவனாய் செயல்பட்டு ஆவியிலே சகலத்தையும் நிதானித்து சொல்றான், அந்த வீடு உமக்கு முன்பே ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருப்பதாக என்று ஜெபிக்கிறான். சரி, யோசுவா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும், அதுல இருந்து படிங்க. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே, பாருங்க, யோர்தானுக்கு முன்பாய் அவர்கள் வந்து விட்டார்கள். கானானுடைய பார்டர்ல வந்தாச்சு. யோர்தான் கிட்ட யோசுவா ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்த பிறகு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன். என்ன சொன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே சொல்லுங்க. ஒரு ஆண்டவர் கேட்டார், பாத்தீங்களா, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? ஆமோசே என்னத்தை காண்கிறாய்? குருடனுக்கு சுகமைக்கு நீ ஏறிட்டு பார்த்து என்னத்தையாவது காண்கிறாயானா, நடக்கிற மனிதரை மரத்தை போல காண்கிறேன். அப்புறம் மறுபடி தொட்ட பிறகு சகலத்தையும் யாவரையும் தெளிவாய் கண்டான். அது மாதிரி இங்க சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியும் லேவியரை நீங்கள் கண்ட உடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். நீங்கள் அந்த பெட்டியும் அந்த ஆசாரியரும் பார்த்த உடனே பிரயாணப்பட்டு உடனே என்ன செய்யுங்க? ஃபாலோ பண்ணுங்க. கண்ட உடனே ஃபாலோ பண்ணுங்க. சரிதானா? ஆனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அது எல்லாம் சிம்பாலிக்கா சொல்லிட்டாரு. உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. நீங்க கண்ட உடனே கிளம்புங்க. ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போகிற லேவியராகிய ஆசாரியருக்கும் உங்களுக்கும் இடையில 2000 முழம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். என்ன சொன்னாரு? 2000 முழம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு. அது என்ன ரொம்ப தூரம் பிரிச்சு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகாம வேகமா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நெருங்கி போயிடாதீங்க. 2000 யூ ஹவ் டு கீப் த டிஸ்டன்ஸ். வண்டியில எல்லாம் பெரிய வண்டி பின்னால நீங்க 30 மீட்டர் தள்ளி வரணும்னு சொல்றாங்க. 10 மீட்டர் 30 அடி தள்ளி பின்னால ஓட்டிக்கிட்டு வாங்க, ரொம்ப க்ளோஸா வரக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்களா பாத்தீங்களா? அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறான். நீங்கள் வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. அதுக்கு சமீபமாய் வராதீங்க. ஒரு 2000 முழம் உடன்படிக்கைக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கணும் என்று சொல்கிறான். சிம்பாலிக்கா பழைய ஏற்பாட்டுல இதெல்லாம் செய்தார். நீங்க கண்ட உடனே கிளம்பணும்னு சொல்லியிருந்தார். இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். முதல்ல நீங்க என்ன பாயிண்ட் பார்க்கணும்? 2000 முழம் கேப் இருக்கிறது. இப்ப சொல்றாரு, இந்த வழியை இப்ப போற வழியை நீங்க தேடிக்கிட்டு ஏதோ நியூ ரூட் ஆச்சே, டைரக்ஷன் தெரியாதேன்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ்ல வந்துடாதீங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு, இந்த வழியாய் நீங்கள் ஒருபோதும் ஏற்கனவே நடந்ததில்லை, இது புதியதான வழி என்று சொல்லி கொடுக்கிறார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை சரி சொல்லி கேட்ட பின்பு யோசுவா 10ஆம் வசனம். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் சொல்றாரு. 2 பாயிண்ட் சொல்றாரு. ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதும்,
அவர் கானானியரையும் அதெல்லாம் அவர்களெல்லாம் அழிப்பேன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, சொல்லுங்க, நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, சொல்லுங்க, அடையாளமாக. ஒரு அடையாளமாக தான் உடன்படிக்கை பற்றி போய்கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா, ஒரு அடையாளம். தம்பி, நான் என்னுடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்ற வேண்டும் என்றால் உனக்கு ஒரு அடையாளம். நீ என்னத்தை காண்கிறாய்? நான் வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சரியாய் கண்டாய். நான் சிறு பிள்ளை பேச அறியேன் என்று சொன்னாயே, நீ சரியாய் கண்டாய். நான் என் வார்த்தையை நிறைவேற்றுவேன். இப்ப உடன்படிக்கை பற்றி 2000 முழம் முன்பாய் போகிறது. எப்படி போகிறது? ஒரு அடையாளமாய் போகிறது. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் கானானியரை ஜெயித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்பதற்கு அடையாளமாய் உடன்படிக்கை பற்றி போய்க் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லு, உடன்படிக்கையின் தூதனானவர் என்று மல்கியா 3:1 நம்ம படிக்க முடியும். இயேசு உடன்படிக்கையாய் நமக்கு முன்பாய் போனவர். ஏன் 2000 முழம்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி யோர்தானுக்கு போனதற்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருடம் ஆயிற்று. நீங்க நெருங்கிறாதீங்க. ஒரு உடன்படிக்கை பற்றி போய்கொண்டிருக்கிறது. அடையாளமாய் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே உங்களை சேர்க்கும்படியாய் நீங்கள் அதை கண்டவுடனே அதன் பின்பாய் செல்லுங்க. கண்டவுடனே அதன் பின்பாய் செல்லுங்க. அது அடையாளமாய் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். இவைகள் எல்லாம் சிம்பாலிக்கா சொன்னார். உடன்படிக்கை பெட்டி நீங்க அந்த வழியாய் ஒருபோதும் போனதில்ல. இட்ஸ் எ நியூ வே. இயேசு வந்து என்ன செஞ்சாரு? புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை வெளிப்படுத்தினார். சங்கீதம் 16:11 அதைத்தான் சொல்றாரு. படிங்க, சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே. ஒரு புதியதான மார்க்கம், பழைய ஏற்பாட்டு மார்க்கம் அல்ல, மாம்சிக மார்க்கம் அல்ல, ஒரு ஆவிக்குரிய மார்க்கம். இது ஜீவ மார்க்கம். பழைய உடன்படிக்கை அல்ல, ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் நாம கடந்து செல்கிறோம். 2000 முழத்துக்கு முன்பாக அந்த உடன்படிக்கை போய்கொண்டிருக்கிறது. அது ஜீவ மார்க்கத்தை கொடுக்கிறது. நீங்கள் கண்ட உடனே அதை பின்பற்றி செல்லுங்கள். எதற்கு அடையாளம்? தேவன் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்பதற்கும், அவர் கானானியரை ஜெயித்து நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்பதற்கு அடையாளமாக நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய கண்கள். இயேசு சொன்னா, பிதா குமாரனுக்கு தாம் செய்கிறதை காண்பிக்கிறார். பிதா காண்பிக்கிறதையே குமாரன் அதை அப்படியே செய்கிறார். பிதா வேறு ஒன்றையும் குமாரன் செய்ய மாட்டார். பிதா குமாரனில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை குமாரனுக்கு காண்பிக்கிறார். எலியாவும் எலிசாவும், எலியா தன்னுடைய காலத்திலே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன், செத்தவங்களை எழுப்பினவன், மழையை நில்லுனா நின்றுச்சு, மழை பெய்யுனா பெய்யுது, இவ்வளவு அற்புதத்தை செய்து எலியா ஓட்டத்தை முடிச்சிட்டான்னு யாருக்கு தெரியுது? எலிசாவுக்கு. எலிசா யாரு தெரியுமா? எலியா பெரிய தீர்க்கதரிசி, டாப் மோஸ்ட். எல்லாரும் அவனை கண்டு போச்சா அப்படியே நடுங்குவாங்க. அப்படி இருக்கிறாள். கூட ஒருத்தர் இருக்கான். யாரு? எலிசானா யாருன்னு வேதம் சொல்லுது தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிறவன். ஒன்னு வேஸ்ட் தான் அவன், வேஸ்ட். என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நான் எலியாவுக்கு கை கழுவ தண்ணி ஊத்துறாளு.
ஒரு டைம் வந்துருச்சு. யாரும் நம்மில் அற்பமானவர்கள் அல்ல. தேவனுடைய ஆளுகை ராஜ்யத்திற்குள்ள ஒருத்தரும் அற்பமானவர்கள் அல்ல. எப்பன்னு பாத்துக்கங்க, வேலை வந்த போது இவன் காரியமா இருக்கிறான் எலிசா. இவ்வளவு நாளா என் கைய கழுவுனா கழுவுவேன், சாப்பிட்டு எந்திரிச்ச உடனே மக்கோட வாட்டரோட வருவேன், இதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எலியா கூடயே வந்துகிட்டு இருக்கான். எலியா சொல்றான், டேய் எலிசா இங்க வா, ஆண்டவர் என்னை எரிகோ மட்டும் போக சொல்லுகிறார், நீ இங்க வேலையை பார்த்துக்க, நான் போயிட்டு வர்றேன். நோ 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 நோ, என்ன விளையாட்டா பண்றீங்க? அவன் சொல்றான், நான் எலியா உம்முடைய ஜீவனையும் தேவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன், நான் போக மாட்டேன், உம்மை விட மாட்டேன்னு சொல்றான். இப்ப எரிகோ வரையும் போயாச்சு. இப்படிதான் நம்ம செயல்படணும் பாருங்க. ஆவிக்குரிய கண்கள் நமக்கு வேணும். எலிசா விட மாட்டேங்கிறான். வேலை வந்துருச்சு, சாதாரண ஆளு தான், கை கழுவுறதுக்கு தண்ணி ஊத்துற ஆளு தான். ஆவிக்குரிய கண்கள் வேணும் என்றால் எப்படி இருக்கணும் பாருங்க. எரிகோ முடிஞ்சாச்சு, எரிகோ தாண்டியாச்சு. எலியா சொல்றான், டே தம்பி, ரைட். எரிகோல இருக்கிற ஆளுங்க சொன்னாங்க, எலிசா கிட்ட சொல்றாங்க, டே தம்பி எலிசா, கை கழுவு, கை ஊத்துனவனே, உங்க ஐயாவை ஆண்டவர் தூக்கிட போறாரு தெரியுமா? அவன் சொல்றான், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. எலிசாவுக்கு தெரியும்னு சொல்லுறான். தீர்க்கதரிசிகள் அநேகர் என்ன சொல்றாங்க, புத்திரர்கள்லாம், எங்க போயிட்டே இருக்க, அவர் ஆண்டவர் தூக்கிட்டு வர்றா, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. இப்ப எரிகோ தாண்டி பெத்தேல் மட்டும் என்ன கூட்டிட்டு போறாருன்னு சொல்றான் எலியா. அங்க பெத்தேல்ல இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசியை தூக்கிடுவாரு தெரியுமா? எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. விவரமான ஆளு தெரியும், கைக்கு தள்ளி விட்ட ஆளுக்கு தெரியும், மற்றவங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அவனுக்கு தெரியும், என் எஜமான் எடுக்கப்படுவான். இப்ப எலியா கேட்கிறான், தம்பி கொஞ்சம் இரு, நான் சொல்றான், உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்றேன், ஆண்டவருடைய ஜீவனையும் கொண்டு சொல்றேன், நான் உம்மை விடுவதில்லை. இப்ப பெத்தேல் வந்தாச்சு. பெத்தேல் வந்த உடனே, தம்பி இங்கேயாவது பார்த்துக்க, நல்ல சூப்பரா இருக்கு, ரைட் ரைட், எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கர்த்தர் என்னை யோர்தான் மட்டும் போக சொல்றாருன்றான். யோர்தானுக்கு போகணுமா? அவ்வளவு தூரமா? என்ன விட்டுறியானா? இல்ல, விட முடியாது. பின்பாகவே வருகிறான். யோர்தான் வந்தாச்சு. யோர்தானை சால்வை எடுத்து அடிக்கிறாரு. யோர்தானே பிளந்துருச்சு. 2 பேரும் கரையை கடந்து போயாச்சு. இப்ப யோர்தானையும் கடந்தாச்சு. இப்ப எலியா கேட்கிறான், டே நீ என்னடா கேட்கிறன்ட்டு வர்றான். படிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். இவன் கேட்கிறான், உங்களிடத்துல ஆவியின் வல்லமை வரங்கள் இருக்கிறது, அது 2 மடங்கு வேணும். ஏங்கப்பா, அவன் ஆவிக்குரிய கண்கள் எப்படி இருந்துச்சு பாருங்க. எலியா போகிறது எடுக்கப்படுறது அவனுக்கு தெரியும். அவன் கை கழுவுறதுக்கு தண்ணி ஊத்துறவன் தான், ஆனா எலியா எடுக்கப்படுவது தெரியும். இப்ப என்ன கேக்குறான், எலியா போயிட்டாருன்னா டியூட்டியை யார் பாக்குறது? எனக்கு 2 மடங்கு வேணும். இப்படி கணக்கோட வந்துட்டான். எலியா கேட்டா அவன் சொல்றான், உம்முடைய ஆவிக்குரிய வரத்தின் வல்லமை எனக்கு இரட்டிப்பாய் வேணும் என்று கேட்டவன் அவர் சொல்றான். படிங்க 10ஆம் வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால். சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை நீ
கண்டாள். உடன்படிக்கை பெட்டி போகிறதை கண்டவுடனே செயல்படணும். எரேமியாவை நீ எண்ணத்தை காண்கிறாய், ஆமோசை நீ எண்ணத்தை காண்கிறாய், குருடனை நீ ஏறிட்டு பார்த்து எண்ணத்தை காண்கிறாய் என்று சொல்லுகிறார். நீ நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இல்லாட்டினா கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஒரே ஒரு நூல் தான். கண்டா கிடைக்கும், காணன்னா போச்சு, பஞ்சர். இவ்வளவு காலம் ஓடின ஓட்டமெல்லாம் வீணு, கை கழுவ டெய்லி ஊத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் வீணு. எலியா எடுக்கப்படுகிறான். கண்டா கிடைக்கும், காணலன்னா கிடைக்காது. பிதாவானவர் குமாரனுக்கு தாம் செய்கிறது எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். பிதா செய்ய காண்கிறதையே மனுஷகுமாரன் தானும் செய்கிறார். நீ இதை கண்டால் கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. ரெண்டு பேரும் அசால்ட்டா பேசிக்கொண்டே போகிறாங்க. அக்கினி மயமான ரதம் வருகிறது. அக்கினி மதமா ரதத்தின் என்ன வர்றாங்க, படிங்க 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. 12ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங். அதை கண்டு எலிசா, சரிதானா, நீ காணணும்னு சொன்னா இங்க அக்கினி ரதமும் குதிரையுமாய் வந்தது. அவன் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறதை கண்டான். அவ்வளவுதான், மேட்டரே முடிஞ்சிச்சு. ஆவிக்குரிய கண்கள் நமக்கு அவசியம். இதோ மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம் மரித்த நிலைமையில இருக்கிறோமா? ஆவிக்குரிய ஓட்டத்திலே கணனித்திரையின் ஆவி இருக்கிறதா? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளிலே வெளிச்சம் உதித்தது. என் ஆவிக்குரிய கண்களை தாரும் ஆண்டவரே. என் கண்கள் தெளிவாய் யாவரையும் காணட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பது அவசியம். சரிதானா? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7-8. இங்கே மணவாட்டி என்ன கேட்கிறா பாருங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7-8. உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? இந்த அம்மாக்கு வேலை கேள்வி கேட்கிறாங்க. என் ஆத்தும நேசரே, உம்முடைய மந்தையை எங்கே மேய்க்கிறீங்க? மத்தியானத்துல எங்க ஒரு ரெஸ்டிங் பிளேஸ்ல போய் எங்க விடுறீங்க? உங்க ஆளுங்களை அடையாளத்தை காண்பீங்க. உங்கள் ஆடுகளை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த மணவாட்டி மணவாள்கிட்ட கேட்கிறார். எனக்கு சொல்லும் ஆண்டவரே, எங்க எங்க நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு புறப்படு. எங்க போறதுன்னே தெரியாம புறப்பட்டு போனான். ஆவிக்குரிய கண்களால் அவன் என்ன செய்யறான்? அதை புறப்பட்டு போறான். சரி, இப்ப இங்க இவன் கேட்கிறா, உம்முடைய மந்தையை எங்கே மேய்த்து கொண்டு போய் மத்தியானத்துல எங்கே மடக்குகிறீர் என்று கேட்டு எனக்கு சொல்லும் என்று அந்த மணவாட்டி கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 8ஆம் வசனம், ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாக. நீ அது தெரியாத உனக்கு?
உனக்கு மேட்டர்லாம் விஷயம்லாம் தெரிய மாட்டேங்குதா? என்னுடைய ஆளுகள்லாம் எங்க போயிட்டு இருக்குது, நான் எங்க கூட்டு போறேன், எங்க இளைப்பாற வைக்கிறேன், என்னுடைய வழி நடத்துதல், நானே நல்ல மெய்ப்பன், என் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்து ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேனே, உனக்கு தெரியாதா? நீ அதை அறியாயாகில். மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய், மந்தைகளின் காலடியை தொடரணும். எங்கன்னு சொல்ல மாட்டேன். யூ ஹாவ் டு ஃபாலோ த ஸ்பிரிச்சுவல் ஐஸ். எப்படின்னு சொல்ல மாட்டேன். நீ ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு மெத்தடாலஜி இருக்கிறது. எங்கன்னு அந்த அந்த இடம் தான் இந்த திருவான்மையூர்ல மார்க்கெட் பக்கத்து, அப்படி சொல்லல. நீ அதை அறியாயாகில் மந்தைகளின் காலடியை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டிக்குட்டிகளை மேய விடு. நீ கொஞ்சம் ஆடுகளை வச்சிருக்கிற, உன் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பர்களின் கூடாரங்கள் அண்டையிலே மேய விடு. அப்பொழுது நீ காண்பாய். நீர் எங்கே போகிறீ? என் ஆத்ம நேசரே எங்கே இருக்கிறீ? மேய்ப்பரை இத்தனை நீதிமான்களை கூட்டிட்டு போனீங்க, இத்தனை ஊழியக்காரர்கள், தாசர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் எங்க வச்சிருக்கீங்க? நீ அதை அறியாயாகில் மந்தைகளின் காலடியை தொடர்ந்து போய் நீ அங்கே இளைப்பாற வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, இப்ப அப்படி வந்தாச்சு. இப்ப பவுலுடைய ஓட்டத்தை குறித்து பார்க்க போகிறோம். சரிதானா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நானே சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். சரிதானா? பவுல மீட் பண்றாரு. அவன் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவனாய், ரோமனுக்கு ரோமனாய், எபிரேனுக்கு எபிரேனாய், யூதரிலே வைராக்கியம் கொண்டவனாய், தேவனுக்காய் செயல்படுகிறவனாய் அவன் அங்க தன்னுடைய குதிரையிலே சென்று சீஷர்களை, இயேசுவை சீஷர்களை துன்பப்படுத்தி கொலை செய்வதிலே காரியமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவ்வளவாய் ஓடிக்கொண்டிருக்கிற கன பொருந்தியவனாய் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நிறுத்துறாரு. நிறுத்தி ஒரே போட்ட உடனே 6ஆம் வசனம், அவன் நடுங்கி திகைத்து, அவன் நடுங்கிட்டான். என்ன மேட்டர் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். ஆண்டவர் அவனை குருட்டாக்கிட்டாரு. எப்படி ஏசாயா தீர்க்கதரிசியில ஏசாயாட்ட சொல்லி, என் ஜனத்தெல்லாம் குருட்டாட்டத்துல போடு, 700 வருடமாய் இருளில் இருந்தார்கள், இயேசு வரும் பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட பொழுது பவுல குருட்டாட்டத்துல போட்டாரு. கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவன் நடுநடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இப்பதான் இவ்வளவு நேரம் இவருக்கு மாம்ச கண்ணு தான் இருந்துச்சு. எது ரைட்டு எது தப்புன்னு தெரியல. தான் செய்யறது தான் ரைட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பைபிளே கரைச்சு குடிச்சவர், டாக்டரேட் டிகிரி வாங்கிட்டாரு. ஆண்டவர் சொன்னார், முதல்ல குருட்டாட்டத்துல போட்டாரு. நடுங்கி, ஆண்டவரை திகைத்து நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இப்ப பாருங்க, உடனே ஆண்டவர் என்ன செய்யணும்னா, பாப்பா உடனே மேட்டர் உடனே சொல்ல மாட்டாரு. ஆண்டவர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கதான் நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். ஈஸி கிடையாது. இந்த ஆவிக்குரிய பார்வைக்குள்ள நம்ம பிரவேசிக்கும்படியாக வேண்டும் என்றால் மந்தையின் காலடியை நான் தொடர்ந்து போக வேண்டும். அது போல நீ எழுந்து என்ன செய்யணும் சொல்லுங்க. டைரக்டா மீட் பண்ணிட்டாரு காட். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். உனக்கு என்னன்னே தெரியாம உதைக்கிற நல்லா ஆடி ஓடுற ஆடுற பாடுற, இங்க அங்க ஊழியம் இது என்ன, ஆனா முள்ளுல உதைக்கிற. நீ செய்ய வேண்டியது பட்டணத்துக்கு போ, அங்க சொல்லப்படும். இவர் அங்க போயிட்டாரு. அப்ப அங்க ஆண்டவர் தீர்க்கதரிசி அனனியாட்ட பேசிட்டு 3ஆம் வசனம் படிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது 9ஆம் வசனமா, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இப்ப பாருங்க, பவுல் போன உடனே
ஆண்டவர் அனனியாட்ட பேசிட்டாரு. இவன் என்ன செய்யறான், நீ எழுந்து பட்டணத்துக்கு போனாரு. பட்டணத்துல போய் என்ன செய்யறானா, 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். He was waiting for the instruction. இதுதான் ஜெப வேலை. இதைத்தான் ஆண்டவர் அவன் சாப்பிடவும் இல்லை குடிக்கவும் இல்லை. நான் என்ன ஆளு, நான் தான் நம்பர் 1 எல்லாத்திலையும் இருந்தேன். இப்ப நான் யாரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறேனோ அவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். என் வழியை மாற்ற விரும்புகிறார். நான் குருடனாயிருக்கிறேன். 3 நாள் அளவும் அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான், பூசியாமலும் குடியாமலும். இதுதான் காத்திருக்குதல். அப்ப ஆண்டவர் பேசுறாரு 11ஆம் வசனத்துல அனனியாட்ட பேசுற. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய். அப்ப அனனியாவை அனுப்புறாரு, போயிட்டு ஒருவனை தேடி. யூதாவின் வீட்டிலே தர்சீசு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு தீர்க்கதரிசிக்கு, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்றான். வெயிட்டிங் ஆன் த லார்ட். அவன் புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. அங்கதான் அதான் செஞ்சிருக்கு. பட்டணத்துக்கு போனா, பட்டணத்துல போயிட்டு யாருப்பா யாருப்பா யாரோ வருவானாமே, அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அவன் புசியாமலும் குடியாமலும் தான் இருந்தான். ஆண்டவர் தீர்க்கதரிசி அனனியாட்ட சொல்றார், அவன் ஜெபம் பண்ணுகிறான். பவுல் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன். என்ன செய்யணும்னு கேட்கட்டான். என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீ? ஆண்டவர் சொல்லுறா, அவன் ஜெபம் பண்ணுகிறான். He was waiting on the Lord. கண்கள் திறக்கப்படுகிறது. கண்கள் திறக்கப்படுகிறது. வெயிட்டிங் ஆன் த லார்ட். ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படி நான் புசியாமலும் குடியாமலும் ஐ ஹாவ் டு வெயிட் ஆன் த லார்ட். அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாய் தன் ஊழியத்தை பாதையிலே ஓடுகிறான். அவன் ஓடுகிற விதத்தை குறித்து நம்ம இப்ப பார்ப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:6-7. அவன் எவ்விதமாய் ஓடினான் என்கிறத கொஞ்சம் பாருங்க. சரிதானா? அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லப்படாதபடிக்கு இவன் புறஜாதிகள் மத்தியிலே வந்து ஒரு ஊழியக்காரனாய் தேவன் தெரிந்து கொண்டு இங்கே போகிறார். இங்கே வேறொரு தேசத்தை கடந்து போய் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே எங்க வந்திருக்கா? ஆசியா. சொல்லுங்க. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. என் ஆண்டவர் வந்து என்ன ஊழியத்தை செய்ய சொன்னாரு. நான் பாட்டு அடிச்சு தூள் கலப்பி இங்க எனக்கு இஷ்டமான இடம் இந்த ஏரியா முடிச்சாச்சு, அந்த ஏரியா. ஆண்டவர் சொல்றாரு, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவராலே தடை பண்ணப்பட்டு. என் இஷ்டத்துக்கு வாட முடியாது. என்னுடைய ஊழியத்தின் பாதை என்று சொல்லி என் ஐடியாவெல்லாம் உள்ள கொண்டு வரும். இந்த புரோகிராம் அந்த புரோகிராம் இல்லை. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு தடை. ஆவியானவரால் தடை. ஏன்னா இவன் கண்கள் திறக்கப்பட்டவன். பிலேயாம் சொல்லுகிறான், குருட்டாட்டமா என்னெல்லாமா பேசிட்டான். தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறான் என்று சொல்லி இஸ்ரவேலை சபிக்க போனவன் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தவனாய் அங்கே எழுந்து வந்தான். பிலேயாம் சொல்றான், அவன் சொல்லாத தீர்க்கதரிசனம் இல்லை. 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி வரையும் அவன் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டான். இயேசுவின் 1ஆம் வருகை அவ்வளவு சொன்ன பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு கண் தெரியல.
கழுத சொல்லுது, டேய் அங்கப்பா தூதன் பட்டயத்தோடு நிக்கிறான், உனக்கு தெரியலையா? தீர்க்கதரிசியா நீ? தீர்க்கதரிசியின் மதிகேட்டை தடுத்த கழுதை. எல்லா இடமும் போகக்கூடாது. ஆசியாவிலே வசனம் சொல்லாதபடிக்கு ஆவினால் தடை பண்ணப்பட்டவனாய் அங்கே இருந்து போனான். 7ஆம் வசனம். மீசியா தேசம் மட்டும் வந்து, ஆசியா விட்டுட்டு இப்ப மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். அந்த தேசத்துல ஒரு நாட்டுக்கு போலான்னு போனா ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். ஆவியானவர் அங்கேயும் போக விட மாட்டேங்கிறாரு. ஆவிக்குரிய கண்களோடு தேவன் மனுஷன் செயல்பட்டான். அங்க ஆசியாலே செயல்படல, போக கூடாதுன்ட்டாரு. இப்ப மீசியாவுக்கு வந்தா மீசியாலையும் ஆவினாலே தடை பண்ணப்பட்டு ரூட்டை மாத்திரம். மனுஷகுமாரன் தாமா எதையும் செய்ய மாட்டா. பிதா செய்ய காண்கிறதே மனுஷகுமாரன் தானும் செய்ய. இப்படித்தான் இஷ்டத்துக்கு ஐயா தெரியும் எல்லாமே தெரியும்ட்டு ஊழியத்தை கூட்டிட்டு போக முடியாது. ஆவிக்குரிய கண்கள். மரித்தோ தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பிதா குமாரனில் அன்பாயிருந்து தம் செய்கிற யாவற்றையும் குமாரனுக்கு காண்பிக்கிறார். சரிதானா? இப்படிதான் போயிட்டு இருக்காரு. டைவர்ட் பண்ணி பண்ணி போவாங்க. ஹைவேஸ்ல போகும்போது சல்லுன்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு டேக் டைவர்ஷன் போட்டுருவாங்க. அப்படி டைவர்ட் பண்ணி போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ண டேக் டைவர்ஷன்டா, அங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதனால அங்கெல்லாம் போக முடியாது. ஸோ அது மாதிரி போயிட்டு இருக்காங்க. சரிதானா? இப்ப அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22 முதல் 23. இப்போதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். இப்ப சொல்றான், நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். இப்ப எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளை. ஆவியிலே கட்டுண்டவன். ஏன் இஷ்டத்துக்கு போலப்பா, நான் ஒரு பர்பஸா போகிறேன். இயேசு சொன்னார் பாத்தீங்களா, என் வேலை வரவில்லை, வேலை வரவில்லைன்னு சொல்லிட்டு பண்டிகைக்கு போறீங்களா? என் வேலை வரவில்லை. திராட்சரசமா? என் வேலை வரவில்லை. ஒரு டைம் வந்துச்சு, வேலை வந்ததென்று இயேசு அறிந்து எருசலேமுக்கு நேராய் தன் கண்களை திருப்பினார். எருசலேமுக்கு போலான்னு சொன்னா இங்க உடனே ஒருத்தன் நிக்கிறான், பேதுரு, ஆண்டவரே நீங்க அங்க போக கூடாது, நீங்க அங்க போக கூடாது. இதே மாதிரிதான் இங்க பவுலுக்கு, எருசலேமுக்கு போகிறேன்னு நான் ஆவிலே கட்டுண்டவனாய் போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிய. எங்க போறேன்? ஆபிரகாமே எங்க போகிறேன்? அவன் போகும் இடம் என்னதென்று அறியாமல் போனான். ஆகவே நான் ஆவியானவரால் நான் போகிறேன். இயேசுவானன் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்தவன ஆவியானவர் எங்க கூட்டு போனாரு? வனாந்தரத்துல போய் பிசாசினால சுவாதிக்கப்பட விட்டுட்டாரு. ஆவியானவர் எங்க கூட்டு போனாலும் இயேசு போவாரு. நானும் நீங்களும் போக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆவியானவர் இயேசு ஞானஸ்நானம் எடுத்து இப்பதான் ஊழியத்தை ஆரம்பிக்கலான்னு வந்தா 40 நாள் கொண்டு போய் பிசாசிட்ட விட்டுட்டு வந்துட்டாரு வனாந்தரத்துல போய். இப்ப ஆவியானவரால் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போய் கொண்டு இருக்கிறான். அங்கே நேரிடும் காரியங்களை நான் அறியேன், எனக்கு தெரியாது. 23ஆம் வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஒன்னு தெரியும், போற இடம்லாம் என்ன கட்டுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, உபத்திரப்படுத்துவாங்க என்று அது மாத்திரம்தான் வச்சிருக்காரு. எது ரிமைனிங்? போறெல்லாம் அடியும் நிமித்திர வேலை தான் நடக்கும்னு தெரியும். அங்க ஓய்வு பிரசங்கம், ஆட்டம் பாட்டம், அற்புத அடையாளங்கள்லாம் கிடையாது. போனியா அடி வாங்கிறதுக்கு ரெடியாரு, முதுகுக்கு ரெடியாரு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதே பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இப்படி சொல்லிட்டு போறான். 25 வசனத்துல
இதோ கடைசியில சொல்றான், இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். எல்லாத்தையும் பை பை சொல்லிட்டு போயிட்டான். இனிமே என் முகத்தை நீங்க பார்க்க மாட்டீர்கள். கொரிந்து பட்டணத்துக்கு வந்தான், இதெல்லாம் கிராஸ் பண்ணி ஆசியா மீசியாலாம் வந்து அங்க இங்க கொரிந்து பட்டணம் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு, இனிமேல் என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். எருசலேமுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 21:4. தீரு பட்டணத்துக்கு வந்துட்டாரு. தீரு பட்டணத்துக்கு வந்தவனே அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டு பிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். 7 நாள் தீரு பட்டணத்துல சீஷர்களை கண்டு அங்க தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீ எருசலேமுக்கு போக வேண்டாம்னு இப்ப சொல்றாங்க. இவன் சொல்லிட்டு வந்தான், இப்பொழுது நான் ஆவியினால் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், என்னை இனிமே பார்க்க மாட்டீங்க. அங்க கட்டுகளும் பட்டணங்கள் தூரம் கட்டுகளும் உபத்திரவங்களும் மாத்திரம் எனக்கு இருக்கிறதுன்னு அறிவேன். நான் எருசலேமுக்கு போகிறேன். இங்க தீரு சீத்தத்துல இருக்கிற ஒரு கூட்டம் சொல்று, அவர்கள் ஆவியினாலே ஏவப்பட்டவர்களாய் சொல்றாங்க, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம். ஆவியானவரால் கட்டுண்டவனாய் போகிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆவியின் ஏவுதலினாலே நீ போக வேண்டாம். என்ன செய்யறது? இங்க ஆவியானவர் எருசலேமுக்கு நேரா கூட்டுக்கிட்டு போறாரு. இந்த சபையை ஆரம்பிக்கலான்னு நான் 52 வயசுல நானே 30 வருஷமா சபை ஆரம்பிக்க கூடாது, ஊழியம் நமக்கு வேண்டாம், நம்ம எங்கேயாவது செய்வோம்னு பண்ணி யார் இடத்துல ஊழியம் செய்யலான்னு போய் பார்த்தேன். யாருக்கு இடம் கொள்ள வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயாவது ஊழியம் செய்யலான்னா பின்னால போலீஸ்காரர் வந்துட்டாரு. இங்க மாத்திரம் சபைன்னு வந்துச்சின்னு வச்சுக்கோ அப்படின்ட்டு. என்னடா வேண்டான்னு ஒண்ணுமே தெரியல. வர்ற ஊழியக்காரங்களாம் கேட்குறாங்க, ஐயா இது மாத்திரம் விட்டுருங்கன்றாருங்க. நீங்க வேற ஏதாவது சுவிசேஷம் செய்யுங்க, கிராம ஊழியம் செய்யுங்க, சிறு பிள்ளைகள் மத்தியில ஏதாவது பண்ணு, சபையை நடத்துறேன்னு மட்டும் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நானே வழி தெரியாம போயிட்டே இருக்கிறேன். என்னில ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆண்டவர் அழைச்சாரா? எனக்கு ஒண்ணுமே சொல்லி தரல. ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்னாரா? அதுவும் தெரியல. சொப்பனம் கண்டியா? அதுவும் தெரியல. ஆனா நான் எருசலேமுக்கு போக வேண்டும். அங்க தீரு பட்டணத்து மக்கள்லாம் வந்து பவுலை நோக்கி நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினால் சொன்னார்கள். எத்தனை பேர் ஊழியக்காரங்க தெரியுமா சொன்னாங்க, இதை மாத்திரம் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. சரி இருக்கட்டும். ஏசுட்டு பேதுரு சொன்னா பாத்தீங்களா, அங்க மாத்திரம் போயிடாதீங்க, தூக்கி தொங்க விட்டுறானுங்க, விவரம் தெரியாது உங்களுக்கு, பேசாம அற்புத அடையாளம் செய்யுங்க. எவ்வளவு ஜனம் வந்து ஜல்லியா ஓசன்னா பாடிக்கிட்டு இருக்காங்க, விவரம் தெரியாம உள்ள போறீங்க, அங்க தொங்க விட்டுருவானுங்க. அங்கே போக கூடாது என்று அன்பின் அவன் அன்போடு கூட தான் சொன்னான். ஏசு சொன்னா, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க. இதே மேட்டர் தான் இங்க நடக்குது. சரி, 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தார். இப்ப வேற யூதேயாவில இருந்து ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. ஏற்கனவே இங்க இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் குழப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அகபு என்னும் தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்து அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து, பவுல் மாட்டி இருக்கிற கச்சையெல்லாம் கழட்டி தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு அதை வச்சு தன்னையே கட்டிக்கிறான். அவனுடைய வைத்திருக்கிற கச்சைகளை எல்லாம் கலட்டி அவன் தன்னையே கட்டி கொண்டு இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் எவ்விதமாய் கட்டி, எருசலேமுக்கு போனா அங்க யூதர்கள் இப்படிதான் அவனை கட்டுவாங்க, புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று, புறஜாதியார் கையில ஒப்பு கொடுப்பாங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்று ஒரு அகபூன்ற தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்து சொல்றான். அங்க போனா இந்த மாதிரி போட்டுட்டு ட்ரெஸ் போட்டு போற பாத்தியா,
இதை இப்படி கட்டி கையுங்காலம் போட்டு புறஜாதியாட்ட போட்டுருவாங்க, ஜாக்கிரதைன்னு சொல்லி பரிசுத்த ஆவியினால் சொல்லுகிறான். எருசலேமுக்கு போலாமா? தடை. ஆசியாவில் வசனம் சொல்லாதபடி தடை. மீசியாவிலே தடை, ஆவியானவரால் தடை. இப்ப எருசலேமுக்கு கட்டுண்டவனாய் ஆவியினாலே கட்டப்பட்டவனாய் போய்கொண்டிருக்கிறேன். இங்க தீர்க்கதரிசியே வந்து சொல்லுகிறான், அப்படியே உரிச்சு சொல்றான், இந்த மாதிரி நடக்கும் பான்னு சொல்லிட்டான். 13ஆம் வசனம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? நீங்க அழுகிறீங்க. யோபு சொல்றான், சிநேகிதரே ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைய பண்ணுகிறீங்க. எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும். கட்டப்படுவேன்னு தானே சொல்ற? நான் கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்றான். அவன் தான் பர்பஸ விடல. கூட்டம் வருதோ வரலையோ, இங்க ஆலய ஆராதனை நடக்கும். அப்போஸ்தலர் 23:1-11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, இப்போ ஆண்டவரே வந்துட்டாரு. இதெல்லாம் பார்த்து அவன் பாட்டுக்கு யாருக்கு சொல்லல, என்ன என் இருதயத்தை கெடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் இயேசுவுக்காய் மரிப்பதற்கும் ஆயத்தம் என்று அவன் எருசலேமுக்கு போய் சாட்சியை பகர்ந்தான். அடுத்தற்கு பின்பு கர்த்தர் வந்துட்டார். கர்த்தர் அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே பவுலே திடன்கொள், திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இப்ப ஆண்டவரே வந்துட்டாரு. பவுலே, நீ எருசலேமிலே உள்ளே வந்து எனக்காய் சாட்சி பகர்ந்தாயே, வெல் டன் மை பாய். நீ ரோமாபுரிக்கு போய் அங்கேயும் எனக்கு சாட்சி ஆகிறேன்னு சொன்னார். பவுலு ஆவியானவர் ஏவுதல் என்று சொல்லி அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே எருசலேம் வராம இருந்திருந்தா சாட்சி உண்டாயிருக்குமா? அவன் எருசலேமுக்கு கடந்து சென்றான். கட்டுகள் தானே, நான் இயேசுவுக்காய் மரிக்கவும் ஆயத்தம் என்று வந்தான். எருசலேமிலே நீ சாட்சி கொடுத்தது போல நீ ரோமாபுரியிலும் சாட்சி ஆகிறீ என்று இயேசு அருகே வந்து நின்று அவனை திடப்படுத்தினான். இதெல்லாம் கடந்து போறான். போயிட்டு கடைசி அந்த அப்போஸ்தலர் முடிகிறத கொஞ்சம் பாருங்க. ஆக்ட்ஸ் 28:30. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். அது பாருங்க, அப்போஸ்தலர் கடைசி அதிகாரத்துல எப்படி சொல்லுதுன்னா, அவன் போய் தங்கி 2 வருஷமா வாடகை எடுத்து தங்கி இயேசுவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். இவங்க எருசலேமுக்கு முன்னாலே நிறுத்திட்டாங்க. அவன் அதையெல்லாம் கடந்து ரோமாபுரியும் கடந்து தன் ஓட்டத்தை முடிக்கிற கடைசியாக அங்க சொல்கிறார், வேறொரு இடத்துல வாடகை வீடு 2 வருஷம் வாங்கி அங்கே உபதேசம் பண்ணி சுவிசேஷத்தை பிரசங்கித்து தன் ஓட்டத்தை ஓடினான். சமபூமி எங்கும் நெல்லாதே, ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காதே. கலப்பையின் மீது கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு தகுதியானவன் அல்ல. ஆவிக்குரிய கண்களோடு நாம் போக வேண்டும். ஏசாயா 30:21. பவுலை நடத்தின தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை பாருங்க. ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், சாய்வோமா? சாய்வோம். சாய்வோமா? சாய்வோம்.
நெருக்கம். என்ன இந்த ஆண்டவரை தேடுறோம், ஓடுறோம், சாய்வு வருகிறது. நீ வலதுபுறம் சாயும் பொழுது, இடதுபுறமாய் சாயும் போதும் ஒரு பக்கம் வலதுபுறம் சாய்வீங்க, இல்லைன்னா இடதுபுறம் சாய்வீங்க. ஓட முடியல, கிறிஸ்துவின் ஓட்டத்திலே ஓட முடியவில்லை, ஊழிய பாதையிலே செல்ல முடியவில்லை. வலதுபுறம் சாயும் பொழுது, இடதுபுறம் சாயும் பொழுது, வழி இதுவே, வழி இதுதான்ப்பா, இதிலே நடவுங்கள், இதிலே நட என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பாருங்க, உங்களுக்கு வார்த்தை சொல்லப்படும். வழி இது, இதிலே நட என்று கூப்பிட்டு சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் இது. இது இப்பொழுதே வந்திருக்கிறது. வலதுபுறம் சாய போறீங்களா, இடதுபுறம் சாய போறீங்களா? ஆவியானவர் கூப்பிட்டு பேசுவாரு. வழி இதுவே, இதில் நடவுங்க. எபிரேயர் 11 அதிகாரம் 13 தூரத்திலே பார்க்கறாங்க. தூரத்திலே கானானை கண்டார்கள் விசுவாசிகள் எல்லாம். அந்த பட்டியத்துல சொல்றாரு, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. இந்த பிளையிங் கிஸ் கொடுப்பாங்க, எங்க பேரன் கொடுப்பான். பை பை சொன்ன பிளையிங் கிஸ், அதைத்தான் அங்க சொல்றாங்க. சீசர்கள் எல்லாம், இந்த விசுவாசிகள் பட்டியலில் இருந்தவங்களாம் தூரத்திலே தங்கள் போய் சுதந்திரிக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானானை கண்டார்கள். அந்த தேசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இச்சிக்கப்படத்தக்கதான தேசம். அவ்வளவு அருமையான தேசம், மயக்கம் வந்துடும் அந்த தேசத்தை. அப்படிப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசம். தூரத்திலே அவைகளை கண்டு, சொல்லுங்க, தூரத்திலே கண்டு நாம பார்க்கணும். நம்முடைய பார்வை தூரமாய் பார்க்கணும். எசேக்கியேலை கூப்பிட்டு கேட்கிறார், என்னத்தப்பா பாக்குற? ஏ, பாளையம் முழுவதுமாய் உலர்ந்த எலும்புகளை காண்கிறேன். அது உயிரடையுமா? அடையும். தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு. அதுவே தூரமா இருக்குது, எங்க அணைக்கிறது? இதுதான் பிளையிங் கிஸ். தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். விசுவாசத்திலே காண்கிற பார்வையை குறித்து நம்ம ஏசாயா 33:17 முடிக்க போறோம். ஏசாயா 33:17, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். யாரு கண்ணே? என் கண்கள் காணும். அவன் இத்து போயிட்டான். யோபு தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களால் நாக்கு ஒட்டிக்கிச்சு. மேல உமிழ் நீரம் முடுங்க முடியல. அவன் உருவமே யாருன்னு தெரியாத நிலைமையில இருக்கான். ஒரு வாஞ்சி இருக்குதுன்னு சொல்றான். இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் சோர்ந்து போகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். எந்த நிலைமையில பேசினான் பாத்தீங்களா? என் கண்கள், என் சொந்த கண்களே அவரை காணும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணோம். தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். தூரத்தில் இருக்கிற தேசத்தையும் பார்க்கும். அவர்கள் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். தூர தேசத்தை பார்க்க வேண்டும். எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய்? ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய்? குருடனே, நீ ஏறிட்டு என்னத்தை பார்க்கிறாய்? இப்ப பாக்குறாங்க பாருங்க. ஏசாயா 64, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். சுற்றிலும் பாருன்னு சொல்றாரு. ஏறெடுத்து பாருன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எட்டி பார்க்கணும். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி
உன்னிடத்திற்கு வருகிறார்கள். நம்ம சபையில ஆத்மாவே இல்லையா? சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பா. அவர்கள் எல்லாரும் இந்த மந்தையில் இல்லாத வேறு ஆடுகள் எனக்கு உண்டாயிருக்கிறது, அவைகள் எல்லாரும் இங்க வர வேண்டும். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் உன்னிடத்திலே வருவார்கள். ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 பேர் பிடித்து கொண்டு வருவார்கள். உன் தேவனே தேவன். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஆமா, அதை சொல்லிட்டு 7ஆம் அதிகாரம் முடியும் போது, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். இது ஆலய சம்பந்தமானது. உன் கண்களை ஏறிட்டு பார், சுற்றிலும் பார், அவர்கள் தூரத்தில் இருந்து உன்னிடத்திலே வருவார்கள். ஆவிக்குரிய கண்கள் அவசியம் உள்ளதாய் இருக்கிறது. கடைசியா எபேசியர் 1:19 விசுவாசித்தவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்றும், தேவன் வல்லமையை காண்பிக்க, தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை காண்பிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென், ஆமென். பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர் உங்களுக்கு தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென், ஆமென்.